உங்கள் ராசியில் இருந்த சனி 2ஆம் இடத்துக்கு போகிறார். கடைசி 2.5 வருஷம் 7.5 சனியில் இருக்கிறீங்க என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அனுமனை போட்டுக்கணும். ஏன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. குடும்பத்தை அதிக கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் கும்பம் வரும். சிறிய வாக்குவாதங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், தொழிலில் அற்புதமான அமைப்பு, ஆனந்தம், பேரானந்தம். வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் டிரைவர் கண்ணை செஞ்சிருவார். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். 12 சனி 7.5 சனியில் இது ஜென்ம சனி. வயிறு, முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை, கால், பாதம், முட்டுக்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும், லாபம் ஏற்படும். அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும். ஜென்மசனி உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. சனி விருந்தாளியா. உடற்பயிற்சி செய்யலைன்னா எல்லாமே நெகட்டிவ் தான். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. தோப்பு கரணம் போடுறது அதிக உடற்பயிற்சி. 40 நிமிஷம் மேல உடற்பயிற்சி தூக்கத்துல கூட செய்யணும். Presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. திருவண்ணாமலை சரணாகதி அடையணும். உங்கள் ராசியில் இருந்த சனி 2ஆம் இடத்துக்கு போகிறார். கடைசி 2.5 வருஷம் 7.5 சனியில் இருக்கிறீங்க என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அனுமனை போட்டுக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு சூரியன் வீடு. அதனால் என்ன பண்ணும், கும்பம் அனுமனை பிடிச்சிக்கணும். அனுமன் சாலிசா கேட்கணும். ஆதித்யர்தம் கேட்கணும். இதெல்லாம் நிறைய பலத்தை கொடுக்கும். அதனால வார்த்தைகளில் காது, மூக்கு, தொண்டை, சளி, பல்லு, அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. குடும்பத்தை அதிக கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் கும்பம் வரும். சிறிய வாக்குவாதங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், தொழிலில் அற்புதமான அமைப்பு, ஆனந்தம், பேரானந்தம். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப இழுபறியா இருந்துட்டேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நினைச்சிருந்தேன். கும்பராசிக்காரங்களுக்கு அற்புதமாக ஏற்படும். எல்லா விஷயத்திலும் ஏற்றப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் டிரைவர் கண்ணை செஞ்சிருவார். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட் எல்லாம் பரவாயில்ல. ஆனால் உங்கள் தனிப்பட்ட காரு, 2 வீலரு இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எங்கேயாவது ஒரு ஓரம் கட்டிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா தூங்க வைங்க. டிரைவரும் தூங்கட்டும், நீங்களும் தூங்குங்க ஹாப்பியாக. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்சி வேணாம். கடைசி நேரத்தில் கிளம்பி அர்ஜென்ட்டாக ஓடக்கூடிய கும்பராசிக்காரங்கள் மாட்டிப்பீங்க. ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் பிரச்சனையில மாட்டிப்பீங்க. தேவையில்லை. அதில் மட்டும் கொஞ்சம் செல்வி சொல்றதை கேளுங்க. வார்த்தைகள் தேன் தருவே வார்த்தை, வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். பொறுமையாக கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசி எதிரானா கும்பராசிக்காரங்க தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரியுதா? கும்பராசிக்கு சிறிய கோபம், சிக்கல், சிறிய சங்கடங்கள், சிக்கல், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே சகலத்திலும் ஜெயம், சகலத்திலும் ஏற்றம். எழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு. எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எல்லாம் ஏற்படும். நல்ல வெண்ணெய் திரண்டு வரக்கூடிய சமயத்தில் வாய் வார்த்தையை விட்டு கெடுத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறிய உணர்ச்சி படுவது தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்தில் வார்த்தைகளை கொடுத்து விட்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடாத ராசியில் கும்பம் இந்த 7.5 சனி அமைப்பில் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய 6/3/2026 அன்று வரக்கூடிய சனி பயிற்சியில் வார்த்தைகளில் கவனம். போலீஸ் துறையில் உயர் அதிகாரிகள் இருக்கட்டும், IAS ஆக இருக்கட்டும், IPS ஆக இருக்கட்டும், IRS ஆக இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், தொழிலில் மிகப்பெரிய டெக்னாலஜியில், அதே போல் விஞ்ஞானிகள் ரொம்ப பாதுகாப்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். கோச்சாரத்தில் வாக்கியபடி
6ஆம் தேதி 3வது மாதம் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி உலகத்தில் மருத்துவத்தில் புரட்சிகள் காணப்படும். மருத்துவம் தான் பெரிய புரட்சிகள். நாம் ஏற்கனவே சொல்லின்னு இருந்தோம். அதை செல்வி நீங்கள் சொல்கிறதுனால நடக்குதா இல்லை நடக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்தெந்த கிரகம் எங்கெங்கே நிற்கும், எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தில் நிற்கும், அதெல்லாம் கணக்கில் போட்டு தான் இந்த பயிற்சிகள், இந்த பலன்கள். குரு வேற தான் சொந்த வீட்டை பார்க்க போறார். ஆன்மீகத்தில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகத்தில் புரட்சிகள் ஏற்படும். எல்லா மதத்திலும் ஆன்மீகத்தில் புரட்சிகள் காணப்படும். ஆன்மீகத்தால் மக்கள்கள் ஒன்று சேர்வார்கள். பல கோயில்கள்லாம் புதுப்பிக்கப்படும். ஆட்சியாளர்கள்லாம் பல மத தலங்களுக்கெல்லாம் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பல ஊர்களில் மத தலங்கள்லாம் பேர் புகழ் டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஆகிடும். நிறைய இடத்தில் குரு தன் சொந்த வீட்டை மகான்கள் இப்போ தங்க கோயிலை கட்டியிருக்கிறது போல் தனி ஒரு மனித சக்தியால் இப்போ ஈஷா கட்டியிருக்காரு. அவருக்கு அவ்வளோ மில்லியன். ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி இருக்கார். அதுபோல் பிரபலமான நிறைய பேர் வருவார்கள். அவர்கள் பின் நிறைய இளைஞர்கள் மக்கள் நிறைய பேர் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆன்மீகத்திலே அட்வான்ஸ் டெக்னாலஜின்றதை போல் எல்லாமே ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுக்கும்? கடைசியில் தேக ஆரோக்கியம் எப்படி, மனதை கட்டுப்படுத்துறது எப்படி, அதுதான் ஆன்மீகம். பணத்தை கொடுத்து சேர்ந்தாலும் அதுதான். நிறைய தர்ம காரியங்கள் நடைபெறும். தர்மகாரர்கள் நிறைய தர்ம காரியங்கள் உலகம் முழுவதும் நடைபெறும். நிறைய ஊர்கள் புனரமைக்கப்படும். போர்களால் பாதிக்கப்பட்ட ஊர்களுக்கெல்லாம் உலக மக்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எப்படி இந்த காசா கீசாலாம் காணாத போய் விட்டதோ, அதெல்லாம் யாரால் நாசம் செய்யப்பட்டது அவர்களே புதுப்பித்து அதெல்லாம் சுற்றுலா மையங்களாக கொண்டு வருவார்கள். இவ்வளோ அழகான ஊரில் எப்படி இவ்வளோ நாசங்கள் என்றெல்லாம் மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் புனரமைக்கப்படும். நிறைய டெவலப்மெண்ட் ஏற்படும். இதெல்லாம் நடக்கும். மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். அழிவு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். கடலில் பெரும் சேதங்கள் ஏற்படும். கடல் தான். அணு ஆயுதங்கள்லாம் வராமல் இருக்கணும். பெரிய சிக்கல்கள், தீவிரவாத அச்சுறுத்தல்கள், கடத்தல்கள். இந்த டெக்னாலஜி வளர 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 மனிதனுடைய வாழ்க்கை, குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பெரும் பெரும் நோய்களுக்கு, உயிர்கொல்லி நோய்களுக்கு, நரம்பு பாதலம், இதய பாதிப்பு, நீரிழிவு நோய்கள், முதுகு தண்டுவிடம், கேன்சர், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் எளிமைப்படுத்தப்படும். எல்லாமே நடக்கும். ஸோ இந்த புரட்சிகளும் நடக்கும், பிரச்சனைகளும் வரும், இதுவும் கடந்து போகும் என்பதை போல் மனிதர்களுக்கெல்லாம் உடலின் மீது அதிகமான நாற்றம் கொள்வார்கள். நிறைய உடற்பயிற்சி, எளிமைப்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி. கஷ்டப்படுறது 1 ஹவர் 2 ஹவர்லாம் பண்ணாமல் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணாவே போதுன்றதுக்கு அதுக்கு மிஷின் வந்துடும். மிஷின் பார்த்துக்கும். உங்களுக்கு எது சரி செய்யாத முடியாதுன்னா அந்த டெக்னாலஜிலாம் வந்துடும். தூக்கத்திலே கூட எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ தூங்குறச்ச கூட எக்ஸசைஸ், தூங்குறச்ச கூட உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கலோரி ஃபேட் செய்வது, படிக்கிற நேரத்தில், டிவி பார்த்துருக்கிற நேரத்தில் என்று எல்லா விதத்திலும் உலகத்தில் பொருளாதார சந்தியில் அதிகமான முன்னேற்றம் எதில் வரும்னா ஹெல்த் கேரில் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பீர்கள். குழந்தைங்க, ஆட்டிசம் குழந்தைங்க, பெரிய பாதிப்பு இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா ஆகிடும். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சனி பகவான் பயிற்சி வாக்கியபடி மீனத்தில் இதற்கேற்றவாறு எல்லாமே சனியுடைய தாக்கங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் பொறுமை காத்தால்தான் சனிக்கு பிடிக்கும். சனிக்கு உணர்ச்சி வசப்படுறோன்னே சனியை ஈஸியாக டார்கெட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்கங்க. சனியுடைய தாக்கத்தில் இருப்பவர்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய மேஷமாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும்,
தனுசாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், ரிலாக்ஸாக இருங்கள். மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது, அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று ஒன்றுக்கு முரணாக பேசுவதெல்லாம், உங்களுக்கு பேசக்கூடியவர்கள் எல்லாம் உங்களை காட்டி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். உங்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சனி நமக்கு நெகட்டிவாக இருக்குது என்றால் கடந்து விட்டு வேலையை பார்ப்பதும், யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுவிட்டு எந்த விதமான எவிடன்ஸும் வைக்காமல் இருப்பது, பொறுமை காப்பதும், தெய்வ வழிபாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும். குரு உச்சம் பெறப்போகிறார். எனவே ஆன்மீகத்தில் நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள் சங்கராச்சாரியார், ஆதிசங்கரர், ரமண மகரிஷி, விசிறி சாமியார், சாய்பாபா, 2 சாய்பாபாக்கள், மந்திராலய மகான்கள், அப்படி என்று எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாராயணகுரு என்ற மகான்களை கும்பிட்டு இந்த சனி பயிற்சி வாக்கியபடி நல்லதையும் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று குமுதம் டிஜிட்டல் நேயர்களை கேட்டுக்கொண்டு, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.